எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆடி மாத பலனை தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கோட்சார ரீதியான கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். கோட்சார ரீதியாக தனகாரகன் சொல்லக்கூடிய குரு கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கார். அப்போ ஆடி மாதம் முழுவதும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கடகராசியில், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து கடகராசியாதிபதி சாரம், அதாவது ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி இருந்து கடகராசியாதிபதி சந்திரனையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்காரு. இந்த நிகழ்வு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இல்லையா? அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்த போகுது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சேர்ந்திருக்கிற நேரத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்கக்கூடிய நேரத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தான் சாரம் கொடுத்துருக்கார். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ இந்த 4 நாளில் நம்மளுடைய மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போது நம்மக்கிட்ட திறமை இருக்குது, வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்துக்கு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். நம்ம ஒரு தொழிலுக்காக போகிறோம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக போகிறோம், இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறோம், ஒரு மீட்டிங்கு போகிறோம். எதுவாக இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த 4 நாளில் சரியாக போயிடுமா சார்? அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்த 4 நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சியும் பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு தருணமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேனுங்க, பார்த்துக்கிடுங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, உடல் ரீதியாக தொல்லைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க, மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கணுங்க. ஒன்று வாழ்க்கை நல்லா இருக்கணும், இல்லைனா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், ரெண்டுத்துலேயும் எனக்கு சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற ஒரு சங்கடம் சில பேருக்கு இருக்க தான் செய்யும். திருமணகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் திருமண ஸ்தானாதிபதி சனி பகவான் திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை 16ஆம் தேதி பார்க்கிறார். அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தான் ஆகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல வாழ்க்கை சரி செஞ்சுக்கிறதுக்கும், அதாவது வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும், பிறகு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான தருணத்தை தானங்க ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரப்போகுது. மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை. அப்போது தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் தான் சூரியன் வராரு, தனஸ்தானாதிபதி வராரு. அப்போ ஏற்கனவே நான் ஒரு தொழிலில் இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் செஞ்சுக்கலாம்ன்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, தாராளமாக இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டலாம், தப்பில்லை. என்ன காரணம் அப்படின்னா, தனஸ்தானாதிபதி தொழில்காரகனுடைய சாரத்தில் இருக்கார்,
தனகாரகனோட சேர்ந்திருக்காரு. இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 9வது பார்வையாக சனி பகவானை பார்க்க செய்கிறாரு. இது எல்லாமே நமக்கு ஒரு கோர்வையாக வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடகராசியில் பிறந்தவங்க ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரப்போகுது, மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்க தான் செய்கிறீங்க. வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்றது ஒரு புறம் இருக்கட்டும், சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா அப்படின்ட்டு. ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தால் இந்த நேரத்தில் பரவாயில்ல. இல்லை சார் நான் புதுமையாக தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதாவது ஆவணி மாதம் செய்யுங்க. ஆடி மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. கோட்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சரியாக 20ஆம் தேதி ஆடி மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க போகுது. ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதின்னு சொன்னால் அந்த தைரிய ஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அப்போ 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசியில் புதனாதித்ய யோகமாக இருக்க போகிறாங்க. அப்போ 20ஆம் தேதி இந்த சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார்னா ஆயிலிய நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ புதன் சகோதர ஸ்தானாதிபதி. அப்போது புதன் சூரியனுக்கு சாரம் கொடுக்குறாரு, சூரிய பகவானோட சேர்றாரு, அஸ்தமனம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த ஆயிலி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது, ஏன்னா சூரியன் ஆயிலி நட்சத்திரம்னா புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. இந்த குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் ஐன சுகஸ்தானாதிபதி சாரம் வாங்குறாரு, புதனுடன் சேர்றாரு, குருவுடனும் சேர்றாரு. குரு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பதால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த 20ஆம் தேதியிலிருந்து 32 தேதி வரை ஆயிலி நட்சத்திரத்தில் நமக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அனுபவித்து சொல்லுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்கிறேனுங்க. முழுமையாக அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.